Hi guys, welcome to Cheeky Chica. A shout out to our sponsor Act Smart Wi-Fi. Dear viewers, யூஸ் பண்ணுங்க ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை. புது ஏஐ டெக்னாலஜி செம்மையா இருக்கும். இது யூஸ் பண்ணி ஜீரோ பஃபரிங் சூப்பர்பா. அப்படியே ஒரு ப்ராப்ளம்லாம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணலாம். ஓடிடியா இருக்கும், மூவிஸா இருக்கட்டும், கிரிக்கெட் மேட்சா இருக்கும், என்னவா இருக்கட்டும், சூப்பர்பா இருக்கும். ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை மாத்துங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா டேய் டேய் கோயிந்தா டேய் Dear viewers, Act Smart Wi-Fi யூஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீ பாருங்க, பஞ்சாப் வந்து பஃபரிங்கே ஆக மாட்டேங்குது. பஃபரிங்கே ஆனா அப்படியே டக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. The Chica Punjab Kings making it into the final top 2, top of the table. Shashank Singh டோர்னமெண்ட் முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு சீக்கா, ஒரு பாட்காஸ்ட்ல போய் கண்டிப்பா நாங்க டாப் 2ல பினிஷ் பண்ணுவோம்னு. அதே மாதிரி பஞ்சாப் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஆமா, அவன் வேற சவால் வேற விட்டுருந்தான். சார் நாங்க பினிஷ் பண்ணலனா என்ன திருப்பி ஷோல கூப்பிட்டு நீங்க ட்ரோல் பண்ணுங்க பரவாயில்ல அப்படின்னு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப், வாட் பிலீஃப், தட் பிலீஃப் ரன்ஸ் த்ரூ த டீம். ஸ்ரேயஸ் ஐயர், யூ ஆர் அ பியூட்டியா. உன்னை பத்தி நிறைய பேச போறோம், நிறைய புகழ போறோம். ஏன்னா நீ பண்ணது மிஷன் இம்பாசிபிள் பாசிபிளா ஆயிருக்க. ஏன் மிஷன் இம்பாசிபிள் நான் சொல்றேன் சீக்கா. எனிவே, பஞ்சாப் மேக்கிங் இட் தி டாப் 2, மும்பை மிஸ்ஸிங் அ கிராண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கா. இதுக்கு முன்னாடி மும்பை 5 டைட்டில்ஸும் வின் பண்ண டைம்ஸ், ஆல் தோஸ் 5 times they were in the top 2. For the first time, not for the first time, whenever they didn't finish in the top 2, they have not gone on to win. But what a fantastic performance by the Punjab Super Kings, Chika. Frankly speaking, they just outplayed Bombay in all departments. எனக்கு என்ன புரியலன்னா, நீ பாரு அவங்க bowlingலயே, actually speaking, right, let's start from the bowling. Toss win பண்ணா, they elected to bowl பண்ணா. Arshdeep Singh, outstanding bowling. நீ வேற லெவல்ல போறாங்க அந்த bowling. Last over 3 ரன் கொடுறாங்க. 20th over dear viewers 3 ரன் கொடுறாங்க. Especially when Surya Kumar Yadav is batting. Number 1. Number 2, அந்த மார்கோ யான்சன் இந்த சீசன் முழுக்க கன்சிஸ்டன்டா நல்லா bowling பண்ணிருக்கான், பேட்டிங் பண்ணிருக்கான், ஃபீல்டிங் பண்ணிருக்கான். அந்த யான்சன் வந்து ரிக்கல்டன் விக்கெட் எடுத்தா அந்த மணி. crucial turning point. Rickleton was actually timing the ball very well. அங்கதான் மும்பை இந்தியன்ஸ் ஆக்சுவலி என்னோட ஒப்பீனியன்ல அந்த மொமெண்டம் போச்சு. பிகாஸ் ரிக்கல்டன் வாஸ் டைமிங் த பால் வெல். ஓப்பனிங்ல அங்கதான் அவனுக்கு வந்து ஒரு இது போச்சு. அப்புறம் வைஷேக் விஜயகுமார் ஃபர்ஸ்ட் 3 overs ஒரு சம bowling போட்டான். வைஷேக் விஜயகுமார் அவன் வேற லெவல்ல bowling போட்டான். ஃபர்ஸ்ட் 3 overs ஒரே ஒரு ஓவர் தான் அடி வாங்கின பாவம் கட்சியில. பட் அவன் வந்து 2 விக்கெட் விக்கெட்ஸ் எடுத்து போயிட்டான். நீ பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணல மும்பை இந்தியன்ஸ் இருக்கு. ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பா பில்ட் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் விக்கெட் நீ பார்த்த ரிக்கல்ட் 27-20 அது they didn't build on the partnership. அங்கதான் I think they lost out completely. யூசுவலா மும்பை இந்தியன்ஸ் அவங்க என்ன அங்க பாத்தீங்கன்னா பாருங்க, பார்ட்னர்ஷிப்ஸ்ல வின் பண்ணாங்க அவங்க. They won because of partnerships. Mumbai, Punjab, whereas Mumbai Indians didn't capitalize on partnerships. Yeah. Let's talk about the decisions, Chika, and the captaincy of Shreyas Iyer. First, அவரை பத்தி பேசிடலாம் சீக்கா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குரூஷியல் மஸ்ட் வின் கேம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஒரு கிளியர் கட் பிளானோட இருந்தாங்க. அந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா டாஸ்லயே சொன்னாரு, டாஸ் வின் பண்ணி தான் என்ன பண்ணணும்னு தெரியல. இன்ஃபேக்ட் டாஸுக்கு முன்னாடி ஒரு விஷுவல் காமிச்சாங்க. சூரியகுமார் யாதவ் கையை இப்படி நீட்டினாரு, இந்த 2 ஃபிங்கர்ல ஒன்னு தொடு அப்படின்னு. ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் தொட்டாரு, பேட்டிங் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. That shows Shreyas Iyer and Ricky Ponting has come with a plan. என்ன இருந்தாலும் நம்ம சேஸ் பண்ணலாம், சேஸ் பண்ணி மும்பையை 200 கீழே எப்படியாவது வைக்கலாம். 200 கீழே வச்சனா மும்பை அந்த ரெக்கார்டு எல்லாருக்கும் தெரியும், 200+ they've never failed in. So 200 கீழே வச்சோன்னே they were route rate favorites. And Chika, Prab Simran, Priyancharia, நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், ஹர்ப்ரீத் பிரார், வைஷாக் விஜயகுமார், 6 அன்கேப்ட் இந்தியன்ஸ். ஒரே ஒரு 2 கேப்ட் இந்தியன்ஸ் தான், ஹர்ஷ்தீப்பும் ஸ்ரேயஸ் ஐயரும். ஸ்ரேயஸ் ஐயர் பினக்கல் கேப்டன். இதே வேற ஏதாவது கேப்டன், இதே ஒரு MS தோனி கேப்டனோ, இல்லாட்டி ஒரு ரோஹித் சர்மா கேப்டனோ, இல்லாட்டி ஒரு விராட் கோலி கேப்டனோ, இல்லாட்டி ஒரு கௌதம் கம்பீர் கேப்டன் பண்ணும்போது அவர் KKR பண்ணணும்னா நம்ம வந்து பெடஸ்டல் மேல தூக்கி வச்சுட்டு நம்ம சொல்லியிருப்போம், என்ன அச்சீவ்மெண்ட்யா, 6 அன்கேப் பிளேயர், பேர் தெரியாதவன் ஊர் தெரியாதவன் வச்சுட்டுலாம் குவாலிஃபை ஆயிட்டாயா, நம்பர் 1ல குவாலிஃபை ஆயிருக்கான்னு. இப்போ ஒத்துக்கிறீங்களா? இப்போ என் போட்டுக்குள்ள வந்துட்டீங்களா? ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் அன் ஐகானிக் IPL கேப்டன். 3 franchises he's taken, Chika, not 1, 3 franchises.
It shows you he is played under different coaches also. Anga Gautam Gambhir, inga Ricky Ponting. The man's captaincy is top notch, Chika. Say what you want, he is top notch. He is very calm. Actually, even though Captain Cooler, he doesn't get fluttered. Honestly speaking, even though fantastic. I have conversations. Let the Ricky Ponting do the thinking inside. Execution, he gives me freedom to do what I want to do. And Shreyas Iyer is able to do it very well. And he also sacrificed his 3 positions for Josh Inglis. Josh Inglis வந்து கேட்டுக்கான் போல ஜார்ஜ் இங்கிலீஷ் 3 பெட்டரா ஆடுவேன் என் டக்கு அடிப்பேன் ஜார்ஜ் இங்கிலீஷ் வந்து ஒரு டக்கு பிடி அடிச்சு போட்டான் அச்சா அந்த பிரியாஞ்சாரியான்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வேற லெவல் பேட்டிங் ஆடுறான் பிரியாஞ்சாரியா அண்ணன் கவாஸ் மேல அப்பி ஷாட் ஃபர்ஸ்ட் சொன்னான் கவாஸ்க்கு அதுக்கப்புறம் அப்பி ஷாட் நிறுத்திட்டான் எல்லாம் டாக்டிக்கலி கரெக்ட் ஷாட் இப்படின்றா கவாஸ் மேல இப்படின்றா மிட் ஆஃப் மேல இப்படின்றா பாயிண்ட் மேல நின்று அடிக்கிறான் லேட்டா ஆடுறான் இவ்வளவு இன்ஃபேக்ட் த கீ டு த சக்சஸ் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ் இஸ் பிரியான்சாரியா அண்ட் பிரப்சிமரன் சிங் நீ அவங்க 2 பேரும் டோட்டல் எடுத்து போட்டு பார்த்தா இவங்க ஓப்பனர்ஸ் தான் கீ வேற எந்த டீம்லயும் அன்கேப்ட் ஓப்பனிங் டீம் பார்ட்னர்ஷிப்பே கிடையாது 14 மேட்சஸ் இவங்க 2 பேரும் ஓபன் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க அதான் ஹேட்ஸ் ஆஃப் Yeah, been fantastic opening partnership. Anga Priyansharia 500 runs பக்கத்துல Prabhsimran 500 பக்கத்துல இவன் வந்து 450 runs பக்கத்துல as an opening pair இவன் அடிச்சான் இவன் அடிக்கலனா அவன் அடிப்பான் அவன் அடிக்கலனா இவன் அடிப்பான் யாராவது ஒருத்தர் அடிச்சிருவாங்க அவங்க ஓப்பனிங்ல எப்பவுமே makes the job much easier. But let's come to that bowling, Chika. Where did MI lose the match, Chika, actually? Ani, if you notice the mid matchல ஒரு ஸ்பீச் கொடுத்தான் யாரு சூரியகுமார் யாதவ் அங்கேயே ஒத்துட்டான் நாங்க ஒரு 20 ரன் ஷார்ட்னு ஒத்துட்டான் வழிஞ்சுட்டான் ஆக்சுவலா பாத்தனா இவன் கேட்டான் ஆடினா விக்கெட் சரியா இருக்கிற மாதிரி இருக்கு எப்படி இருக்கு ஐ திங்க் 20 ரன் ஷாட் அவன் மிட் மேட்ச்லயே ஒத்துட்டான் நாங்க சொதப்பிட்டோம் பேட்டிங்ல அப்படின்னு frankly speaking மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் சொதப்பிஃபைட் இந்த பேட்டிங் லெட்ஸ் பி வெரி கிளியர் அனி யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் சூரியகுமார் யாதவ் ஆல்வேஸ் கீப் ஆன் ஸ்கோரிங் ரன்ஸ் அந்த இவன் திலக் வர்மா மட்டமா ஆடுறான் அந்த திலக் வர்மான் மட்டமா ஆடுறான் அதாவது நீங்க குஜராத் வந்து டாப் 3 நீங்க 3 பிளேயர் இருந்தாங்க நான் என்ன சொன்னேன் சூரியகுமார் யாதவ் லோன் வாரியரா இருக்காரு மும்பை இந்தியன்ஸ்க்கு அந்த பேட்டிங் லைனப்ல வந்து பெருசா யாரும் அடிக்கல ரயன் ரிக்கில்டன் வில் ஜாக்ஸ் ரோஹித் சர்மாலாம் சப்போர்ட்டிங் ரோல் தான் ஆடி இருக்காங்க சூரியகுமார் யாதவ்க்கு இந்த சீசன் ஃபுல்லா சூர்யா ஹஸ் பீன் த மெயின் கீ சீக்கா சோ Mumbai's bowling is far stronger than their batting in the season. அதுதான் உண்மை. பும்ரா சாண்டனர் யாருமே சப்போர்ட் பண்ணல சூரியகுமார் அதனால என்ன பார்ட்னர்ஷிப் சப்போர்ட் பண்ணால he could not go on to play his natural game. He had to play பாரு ரிக்கில்டன் 27 of 20 ரோஹித் சர்மா 24 of 21 சூரியகுமார் யாரா திலக் வர்மா என்னடா இந்த சீசன் முழுக்க டோட்டல் ஃபெயிலியர் திலக் வர்மா ஸ்கோர்ஸ் எடுத்து பார்த்தனா வெரி வெரி சர்ப்ரைசிங் பாருங்களேன் ஒரே ஒரு மேட்ச் தான் டெட்லி மேட்ச் ஆர்சிபியோட 56 of 29 அடுத்த மேட்ச் டிசியோட 59 of 33 மீதி எல்லா மேட்ச் சொதப்பல்ஸ்கி மேட்ச் ரன் பால் அந்த மாதிரி தான் ஆடி இருக்காங்க so he kept going the entire season and that is hurting Mumbai Indians a lot because Tilak Verma இப்போலாம் ஸ்கோர் பண்ணிருக்காங்க Mumbai Indians is not well. Yeah, definitely. The Tilak Verma's form has been a big concern. அந்த மிடில்ல வந்து ஒரு பெரிய ஓட்ட Will Jacks coming at number 5 இன்னைக்கே number 3 வந்திருக்கலாம்ல சீக்கா அந்த because they should have continued. அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுடா நீ அவங்க வில் ஜாக்ஸ் நம்பர் 3 தான் ஆடணும் ஆக்சுவலா அவன் 5 எல்லாம் ஆடி பிரயோஜனம் கிடையாது அவனை 3 ஆடி விட்டு சுத்துறா மச்சான் ஏது வேணா சுத்துறான்றான் பட் ஆக்சுவலி ஐ ஸ்டில் பிலீவ் they lost wickets the crucial times and எங்கனா ராங் டைம்ல ரிக்கில்டன் ராங் டைம்ல ரோஹித் சர்மா ராங் டைம்ல வில் ஜாக்ஸ் எல்லாம் ராங் டைம்ல போனான் அண்ட் வைஷாக் விஜயகுமார் என்ன வேணா சொல்லு திடீர்னு கொண்டு வந்தாங்க பாத்தியா எங்க இருந்தோ உள்ள கொண்டு வந்தாங்க திருப்பி இந்த மேட்ச் ஹேட்ஸ் ஆஃப் டு them and அவன் வந்து first 3 overs he hardly gave about 15 runs 2 wickets. Yeah, 2 wickets, 2 important wickets where he got that big wicket of Will Jacks ஒரு பெரிய wicket of Will Jacks and I think he also got Tilak Verma. Yeah, Tilak Verma and Will Jacks அந்த நடுவுல அந்த மிடில்ல வந்து கேமை விட்டே போல சீக்கா they kept that game 200 மேல போவாது கீழே வச்சு சம kept on taking wickets. Isn't that a great அந்த captaincy நம்மளுக்குலாம் தெரியாதுல சீக்கா இதெல்லாம் வந்து I thought it was very well planned by Shreyas Iyer. நல்ல பிளான் நல்ல bowlers ரொட்டேட் பண்ணாருன்னு எனக்கு தோணுச்சு. ஹர்ப்ரீத் பிரார்லாம் கரெக்ட்டா எடுத்துட்டு வந்தாரு.
Harpreet has been bowling very well throughout the tournament. அவன் பார் crucial wicket ரோஹித் சர்மா அது த்ரூஅவுட் நல்லா bowling பண்றான். நீ மறக்காத அவன் ஒரு மேட்ச் மேன் மேட்ச் வேற ஆக்சுவலா. சோ அவன் கரெக்ட் கன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கான். அவன் நீ பார்த்தனா ஹர்ஷிப் ஒன் ஆல்டர்னேட் ஓவர் கொடுத்துருந்தான் ஹர்ஷிப் earlier on. ஹர்ஷிப் திரும்பி லாஸ்ட் ஓவர்ல கொண்டதான். யான்சன் சூப்பர் யானு பிரில்லியண்டா ரொட்டேட் பண்ணான். யானுவையும் நீ பார்த்தனா யானு இவங்கெல்லாம் போட்டு ரன்ஸே கொடுக்க இல்லையே. இந்த மிடில் ஓவர்ஸ்ல போட்டு அப்படியே அப்படியே இது பண்ணான். வேற மிடில் ஓவர்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் வேற லெவல் அடிச்சிட்டாங்க. மிடில் ஓவர்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் 92 for 3, whereas பஞ்சாப் கிங்ஸ் 111 for 1. டிஃபரன்ஸ். அந்த 111 for 1ல வந்து மெயின் மேன் ஜாஷ் இங்கிலீஷ். நவ் ஆர் யூ a believer in English, Chika? That boy can play against spin also. On a good wicket, he is a very good player, Chika. இன்னைக்கு விக்கெட்ல கொஞ்சம் கிராஸ் விட்டாங்க. ஐடியல் விக்கெட் ஃபார் a player like Josh Inglis to get after the bowling. பும்ராவை கூட செட்டில் டவுன் பண்ண விடல. அகைன்ஸ்ட் ஸ்பின், அகைன்ஸ்ட் மிச்சல் சாண்ட்னர், he was aggressive, Chika. குட் சைன்ஸ். நம்பர் 3ல ஒரு நல்ல பிளேயர் கிடைச்சிட்டான். அதுக்கு முன்னாடி மேட்சும் நம்ம பார்த்த ஒரு 4 6 வந்து அடிச்சாரு நம்பர் 3ல. So he's our act Wi-Fi smart player of the day because no buffering, very smart. Yenna adi. Again, he plays something like Suryavanshi. He goes under the ball. அப்படின்ற மிடில் சாண்டர் 6 அடிச்சான் பாத்தியா பேக் ஃபுட்ல போய் குவிக் ஃபுட் அப்படின்னா பேட். அண்ட் சாண்டரை டேக் ஆன் பண்ணது ஜாஷ் இங்கிலீஷ், which is very very not easy for every player to take on Santner so easily. And covers மேல அடிக்கிறான் சாண்ட்னர் போட்டு. பட் ஆனா மச்சான் ஒன் எஸ் ஜார்ஜ் இங்கிலீஷ் நல்லா ஆடச்சே. அந்த பிரியான் சாரியான் எவ்வளவு இன்டெலிஜென்ட் ஆடினான் பாத்தியா. சின்ன பையன் பிரமாதமா இருந்தான் அந்த பையன். ஐ எம் சோ இம்ப்ரெஸ் வித் தி பாய் பிரியான் சாரியா. அவன் அடிக்கிறதே தெரியல, வரதே தெரியல. அவன் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா 177. அவன் வேற லெவல்ல ஸ்ட்ரைக் ரேட் ஆடிட்டு இருக்கான். அவன் அடிச்சது தெரிஞ்சது அவனுக்கு எங்கேயாவது இன்னைக்கு. கரெக்ட். அந்த ஸ்டார்ட்ல வந்து ஒரு டப்பு டிப்பு நஷ்டாயிருச்சுக்கா. போல்ட்ட செட்டில் டவுனே பண்ண விடல. அந்த கவர்ஸ் மேல ஒரு செம ஹேண்ட் வச்சிருக்காரு. அதான் அடிச்சாண்டா. பட் அடிச்சதே தெரியல. வேற ஜாஷ் இங்கிலீஷ் அடிச்சலாம் பார்த்தா லுக்கிங் அட் கோயிங் ஹேமர் அண்ட் டாங்ஸ். ஜாஷ் இங்கிலீஷ் சாண்ட்னர் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், அவன் அடிக்கிறான் தெரிஞ்சு ஜாஷ் இங்கிலீஷ் அடிக்கிறார். வேற பிரியாச்சாரி அடிச்சதே தெரியல. அவன் அந்த சைடு வேடிக்கை பார்த்துருக்கான், டப்புன்றான். அந்த சைடு வேடிக்கை டப்புன்றான். அந்த ஆஃப் சைடு ஒரு ரேஞ்ச் ஒரு ஷாட்ஸ் வச்சிருக்கான் பாத்தியா. ஒன்னு இஸ் ஏபிள் டு பிளே த்ரூ கவர்ஸ் பாயிண்ட். He's able to play covers. He plays for long off. And எல்லாம் தூக்கி அடிக்கிறான். அலட்சியமா தூக்கி அடிக்கிறான். டென்னிஸ் பால் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் அவன். டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான். டேஞ்சர் சைன்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ், Chika. ஏன்னா இப்போ வில் ஜாக்ஸும் கிளம்ப போறாரு, ரயன் ரிக்கில்டனும் கிளம்ப போறாரு. அண்ட் போராததுக்கு தீபக் சஹருக்கு லாஸ்ட்ல கொஞ்சம் இன்ஜுரி வந்த மாதிரி வேற இருந்தது. ஹாம்ஸ்ட்ரிங் வந்து புடிச்சிட்டாரு அவரு போலிங் போடும் போது. தீபக் சஹர் வந்து ஓகே மாதான். அவனை நான் சீசன் பிகினியே சொன்னேன். எதுக்கு இவங்க மேடன் போட்டாரு Chika. ஃபர்ஸ்ட் ஓவர் மேடன் போட்டாரு Chika. ரைட். பட் அடுத்த ஓவர் எவ்வளவு அடிச்சாரு Chika சொல்லு. I thought they made a mistake, Chika. அங்கதான் Chika ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி sometimes has been found wanting ன்னு எனக்கு தோணுச்சு Chika. 6வது ஓவர் பவர் பிளேல ரெண்டு நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க அந்த பவர் பிளேல. ஆக்சுவலி அவன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 40 to 40 தான் இருந்தாங்க. 5 overs 40 தான் இருந்தாங்க ஃபார் 1. அந்த 6வது ஓவரே பும்ரா போட்டிருக்கணும் Chika. விக்கெட்னா 6 overs 42 for 2னா கேம் இஸ் a different கேம். அந்த 6வது ஓவர் தீபக் சஹர் அது குரூஷியல் ஓவர் Chika. எப்பவுமே 6வது ஓவர் தீபக் சஹருக்கு கொடுத்து 15 ரன் கொடுத்தது, 14 ரன் கொடுத்தது. தட் அப்படியே டுக் த மொமெண்டம். 6th ஓவர் 7th ஓவர் 8th ஓவர் பஞ்சாப் என்ன பண்ணாங்கன்னா அந்த 3 ஓவர்ல 40 ரன் பக்கத்துல அடிச்சாங்க Chika. தட் வாஸ் a difference in the gameல. They lost it. Actually speaking, even after hitting at one stage, they were still having 9.5, 9.2 runs an over asking rate. Even at the 10th over, they were asking rate of 9.2 runs an over. But they could not restrict the flow of runs. அவங்க அடிச்சுட்டு இந்த 10, 12, 13, 10, 12, 13 அதனால ஈஸியா போயிட்டு கட்சியில நடு ஓவர்ஸ் அடி பார்த்தா சாண்ட்னரே அவனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல. அங்கதான் they took off. அங்க they should have restricted. அங்கதான் they missed a plan. அங்க பாரு ஹர்திக் பாண்டியா ஓவர் பண்ணா அவனை போட்டு பேத்துட்டாங்க. அஸ்வினி குமார் ஓவர் பண்ணா அவனை போட்டு பேத்துட்டாங்க. I'm surprised why they didn't go for Karan Sharma. Karan Sharma was the guy who brought them back to the tournament after winning against Delhi in Delhi. Why they preferred Ashwini Kumar over Karan Sharma? God knows. Leg spinners are potential match winners. ஏன் அவனை விட்டாங்கன்னு தெரியல. அந்த விக்கெட் அந்த கண்டிஷன்ஸ் பார்த்து விட்டுருப்பாங்களோன்னு நான் நினைச்சேன். ஏன்னா என்னடா கண்டிஷன். ஆமா டெல்லி கண்டிஷன் மட்டும் ரொம்ப பிரமாதமான கண்டிஷன். பொட்டி கிரவுண்ட் டெல்லி. லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர்ஸ். நீ அதுக்கு நீ என்ன விக்கெட் கொடுத்தாலும் சரி. See, you're playing, you're playing a very crucial match. You know it's a very, very important must-win match. நீ யார போவ நீ
Karan Sharma, any day, you're right. Wicket, who's a wicket taker? Karan Sharma's won a match for you. From no-win situation, won the match for you against Delhi. Yeah, surprising decisions. அதனாலே இந்த நிலைமையில இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். How detrimental is it, Chika? Surprisingly, அவன் bowling வந்து தத்திங்கள தோத்தாமல இருக்கான்டா. அது பாட்டியா. லாஸ்ட் 4 மேட்சா bowling போடல Chika. Certain decisions அவர் bowling போடுறது வந்து அந்த வில் ஜாக்ஸ் ஒரு ஓவர் போட்டார் பாத்தீங்களா இல்லையா? 4 overs 26 to win இருக்கும்போது ஏன்பா ஒரு வேர்ல்ட் கப் தான்ப்பா நம்ம வின் பண்ணோம் 4 overs 26 to win இருக்கும்போது அந்த பிலீஃப் ஏன் இங்க இல்ல ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு? தெரியல எனக்கு என்னன்னு தெரியல, எங்க போச்சுன்னே தெரியல. எதுக்கு அந்த ஓவர் வில் ஜாக்ஸ்? அதுக்கு இவரே வந்து போட்டிருக்கலாம்ல ஹர்திக். அதான் சொல்லுவாங்க, நீ இவனே வந்து போட்டிருக்கலாம், கொஞ்சம் டைட்டா போட்டிருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கிள் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி பும்ராவோட கமெண்ட் செகண்ட் எஃபெக்ட்ல வந்து திருப்பி நல்லா பண்ணிருப்பான். கடைசியில பும்ரா அவன் as usual 4 overs பிரமாதமா bowling போட்டு கொடுத்து போயிட்டான். 18.3 overs அடிக்கிறாங்க. ஆனா ஒரு bowler மட்டும் 4 overs 23 runs. அது ஜஸ்பிரீத் பும்ரா. இங்க I think the பிளானிங்ல மிஸ் பண்ணாங்க. அதான் டுடே bowling இருக்கட்டும், பேட்டிங் இருக்கட்டும், ஃபீல்டிங் இருக்கட்டும், Mumbai Indians were out of sorts. I think they have to do a lot of homework for them to really come back and see. I was expecting this Mumbai Indians team to win comfortably today. Now I was saying Mumbai Indians are the favorites in them. நீதான் வந்து பஞ்சாப் சொன்ன. You said Punjab. I said Mumbai Indians. But ஆனா hats off to Punjab Kings. அவன் ஸ்ரேயஸ் பார்த்தோன்னா ஒரு மாதிரி அன்ரஃபில்டா இருக்கான் பாத்தியா. He is also very cool, I say. He is also Captain Cool. Yeah, he is Captain Cool. In fact, Sunil Gavaskar, உங்களோட close friend and your the great Sunil Gavaskar has compared his captaincy style to MS Dhoni's style. He says this guy is also very cool. This guy also takes calm and collected decisions. He has a lot of similarities and the things that a normal player will not see, the captain can alone see. And the certain decisions inside, Shreyas Iyer is able to make those decisions. He's been fantastic. Kudos to Punjab. 11 years கேச்சு டாப்ல finish பண்ணிருக்காங்க. Producer points table just for the confirmation. Venshak Vijay Kumar ஒரு ஓவர் கொண்டதான் தெரியுமா? அது ஒரு கேப்டன்சிடா. கொண்டதான் பாரு. எங்க வைஷக் ரெண்டு ஓவர் கண்டினியூஸா பண்ண, 2 ஓவர் முடிச்சு போயிட்டான் வைஷக் விஜய் குமார் மேட்ச. மிடில் ஆர்டர் பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். மிடில் ஆர்டர் வைஷக் விஜய் குமார். Yeah, so 69 games later, Punjab Kings are at the top. Gujarat Titans are at number 2. Naliki will RCB join Punjab in the top 2? Illati are Lucknow going to come and play spoil sport, Chika? Yana RCB ki Chika unnu paathuren Chika in the big teams. Not, I shouldn't say big team. Every team is a big team. Ipa IPL, every team, any team can beat anybody. But these pressure matches, நம்மளுக்கு கொஞ்சம் தெரிய வந்திருக்கு. ஒரு குஜராத் அண்டர் பிரஷர் the last 2 games they lost. அங்க வந்து RCB against Sunrisers Hyderabad they lost. Punjab lost against DC. That's why they were in this situation. Mumbai Indians losing today to Punjab, where everybody thought Mumbai was the favorites. நாளைக்கு RCB are confirmed going to be favorites. ஏன்னா Lucknow is out of the tournament. But அது என்ன Chika, that added pressure, only RCB has that. இப்போ no, Lucknow got nothing to lose. How is it going to be? Actually speaking, the pressure is on RCB. Let's be very clear. RCB ki bowling is a little bit of a problem. Nee marga pona match Hazelwood is back, Chika. Hazelwood is back. He's bowling. Thank God Hazelwood is back. I saw the news reports today. Hazelwood வந்தனால போயிச்சாங்க அவங்க. And moreover, அவன் ரஜத் பண்டிதார் is totally out of sorts. அவங்க பேட்டிங்ல ப்ராப்ளம் இருக்கா, நீ மறக்காத நீனு. இட்ஸ் நாட் பேட்டிங்ல தான் ப்ராப்ளம். பேட்டிங்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இவன் வந்து மயங்க் அகர்வால் இப்பதான் ஒரு மேட்ச் ஆடி இருக்கான். But how far Mayank Agarwal is going to really click again, we don't know. Again, the same question. Virat Kohli. Back to Virat Kohli. இது அநியாயம் Chika. ஒரு 2 நாள் முன்னாடி லைவ்ல நான் இது சொல்லும் போது நீ என்னோட நல்லா சண்டை போட்டீங்க. இப்போ நீங்களே அதுதான் சொல்றீங்க. RCBக்கு விராட் கோலி அச்சா உண்டு, மும்பைக்கு சூரியகுமார் யாதவ் அச்சா உண்டு. 3 is better than 1 நான் சொல்றேன். RCBக்கு வந்து அந்த ஓப்பனிங் பேர் Phil Salt and விராட் கோலி. ஏன்னா இப்போ டிம் டேவிடும் injured Chika. Tim David also has an hamstring injury. That is a big blow for them. Tim David has saved them a lot of times. So they're batting in the middle. நாளைக்கு பெத்தல் நல்லா ஆடுவாங்க. பட் அட்லீஸ்ட் அந்த பெத்தலு கிளம்பிட்டான் நாளைக்கு. அதுதான் ப்ராப்ளம் RCBக்கு. அவன் ஏன் கிளம்பி போயிட்டான்? அவன் ஏன் ஓடி போயிட்டான்? அவனுக்கு நாளைக்கு இங்கிலாந்து சீரிஸ் இருக்கு வெஸ்ட் இண்டீஸோட. இஸ் நாட் அவைலபிள்.
ஓஹோ, ஏன் சால்ட் தூக்கிட்டாங்களா? Salt is there. Salt is not there in the one day side. ஓஹோ, பெத்தல் கிளம்பி போயிட்டானா? டாடா ஆமா. பை பை சொல்லி போயிட்டானா? Yeah. ஓகே, பட்லர் So டாடா பை பை சொல்லி போயிட்டான். ஆமா. சரி, சோ So நாளை அப்படின்னா கொஞ்சம் ஐ டோன்ட் நோ, வேற யார் ஆட போறாங்க பேட்டிங்களுக்கு? டிம் டேவிட் பதில் யார் ஆட போறாங்க தெரியல. தெரியல சிக்கா. எனக்கு சத்தியமா தெரியல. They have to play an Indian batter தான். ஸ்வஸ்திக் சிக்காரா யாராவது ஆடணும்னு நினைக்கிறேன். It is going to be I don't know why, Chika. I think it is going to be MI versus RCB. It could be MI versus RCB in the eliminator. ஏன்னா nothing to lose. Last match, Mitchell Marsh, Nicholas Puran and Aiden Markram and Rishabh Pant last match கொஞ்சம் ரிஷப் ஆடுனது பந்த் பார்த்தா 4 பேர் 2 பேருக்கு மாட்டிச்சுனா போருமேடா. இந்த 4 பேர் யாராவது 2 பேருக்கு ஒன்றரை பிளேயருக்கு மாட்டிச்சுனா போருமே. கைது கொடுத்து போயிடுவாங்க, கைது கொடுத்து போயிடுவாங்க. What do you think, Chika, நாளைக்கு? Will RCB go into the top 2? Because if RCB finishes, I'll tell you one thing, Chika. என்னதான் மும்பை இந்தியன்ஸ் வந்து ரயன் ரிக்கில்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் இல்லாத இருந்தாலும் தே ஸ்டில் ஹேவ் தோஸ் ஃபயர் பவர்ஸ். ஆன் பேப்பர்ல வந்து உங்களுக்கு ஒரு பும்ரா இருக்கான், ஒரு போல்ட் இருக்கான், ஒரு சாண்ட்னர் இருக்கான், பேட்டிங்ல ஹர்திக் இருக்கான். எஸ், திலக் வர்மா ஃபார்ம்ல இல்ல, பட் வி நோ ஹீ கேன் வின் யூ மேட்சஸ். அங்க ரோஹித் சர்மா அச்சார்னா ஹீ கேன் வின் யூ மேட்சஸ். ஆர்சிபிக்கு நவ் வித் தட் டெப்ளீட்டட் சைட் because of their injury problems and because Jacob Bethel is also going, they don't have the same batting firepower. You don't. RCB will definitely this match they should treat it as a final, not just a qualifier game. பரவாயில்ல, இது தோத்தா கூட நம்ம குவாலிஃபை ஆயிட்டோம்னு யோசிக்கவே கூடாது சிக்கா. ஏன்னா you don't want to play MI in the first eliminator, சிக்கா. It is a no brainer. You don't want to be in the eliminator, you will want to be in the top 2 தான். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு. நாளைக்கு பாரு, டாஸ் ஒன்று இருக்கு, டாஸ் வின் பண்ணா இவங்க போலிங்னுவாங்க, ஆர்சிபி போலிங்னுவாங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்தா வச்சுக்கோ, லக்னோ நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்தா வச்சுக்கோ, மொத்துவாங்க போட்டு நல்லா அடிச்சு ஏறி மேய்ச்சிருவாங்க போட்டாங்க. And I'm telling you today, Lucknow, if they bat first, no, they will score around 210. Let me be very frank. If Lucknow bats first, if RCB can win the match, they have to bat first. நீ கேட்கலாம் என்ன சீக்கா சார் அப்படி சொல்லுங்க. And of course, when you say bat first, when you bat first, and score over 210. I'm talking about a target of 210. I'm with you. 210 has become normal norms today. 210 batting first. இன்னைக்கு பாம்பே ஸ்காட் அவுட்டாங்க. பாம்பே வந்து அடிக்காமையே 180 வந்தாங்கடா, 187 வந்தாங்க. கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் தான் 215 வந்திருக்கு பாம்பேக்கு. திருப்பி வந்து அடிச்சதுனால தான் கொஞ்சம் லாஸ்ட்ல அதான் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் அதர்ஸ், they would have reached 215. 210, 215. 210, 215 is a winning total anytime when you're batting first. Yeah, so I really don't know what to say, but RCB should bat first and score 210 to 215. I'm with you, they're capable of doing it, that's the only way RCB can win tomorrow. For that, Salt and Virat Kohli have to have a huge partnership. If RCB has to win tomorrow, இதான் அவங்களோட பிளான் இருக்கணும். நாங்க டாஸ் வின் பண்ணுவோம், பேட் பண்ணுவோம், Virat to play the 20 overs, everybody else to play around Virat, try and get a target of 210. That should be RCB's plan. Then RCB will win in the game. The only thing I want to ask you is, அவங்க அவே கேம்ஸ்ல ஒரே ஒரு அவே கேம் தான் லூஸ் பண்ணிருக்காங்க. அந்த லாஸ்ட் கேம் தான் ஃபர்ஸ்ட் அவே கேம் லூஸ் பண்ணிருக்காங்க. and they chased a lot. நிறைய கேம்ஸ் சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. Do you think they are better chasing or better batting first? ஆனி நீ வந்து ஒரு சம்டைம்ஸ் சிச்சுவேஷன் ஒன்று பார்க்கணும். நீ மறக்காது, சேசிங்னா நீ எவ்வளவு சேஸ் பண்றேன்னு பார்க்கணும். Have you understood? Ani, when they played against CSK, they batted first. Okay? When they played against Mumbai, they batted first. If I'm right, when they batted first. Yeah, Mumbai, they batted first. Yeah, they did. CSK, both the games they batted first. The CSK, both the games they batted first. So it's not that. அதை எடுத்து பார்த்தாலும் தெரிஞ்சிடும் உனக்கு. You score 210. You score around 200. Target should be getting around 200. பாருங்களேன், ராங் டைம்ல நீங்க வந்து மொமெண்டம் லூஸ் பண்ணக்கூடாதுல. அதுதான பியூட்டி ஆஃப் ஐபிஎல் சீக்கா. Good IPL, life wrong time. When things are going your way, that's why they say capitalize on it completely. Caught out அப்படின்னுவாங்க. When things are going your way, அப்படியே லபக்குன்னு புடிச்சுக்கோங்க, விடக்கூடாது அப்படின்னுவாங்க.
Very interesting. Anyway, prediction Chika solitaru RCB. If they have to win, they have to bat first, get 210. I am actually with Chika. RCB நாளைக்கு match win பண்ணனும். Bat first, get 210. If If they Lucknow bats chase, first, RCB is gone. If Lucknow bats first, that's my gut feel. I may be wrong. If Lucknow bats first, RCB is gone. yeah. நீங்க ஆர்சிபின்றீங்க. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு மும்பைன்றீங்க, நாளைக்கு ஆர்சிபி யூ வாண்ட் ஆர்சிபி. பட் ஐ வில் டெல் யூ வாட் ஐ ஃபீல் லைக் சிக்கா. ஐ வாண்ட் டு see because of the natural flair. I like the natural flair of RCB. I like the natural flair of Mumbai Indians. That is what I like about them. See, why am I become a great fan of Punjab? I like the natural flair of the Punjab Indian uncapped players. அப்பா பிரியான் சாரியா பார்த்தா ஜாலியா இருக்கு. எக்ஸைட்டிங். பிரியான் சாரியா, பிரப் சுமன்லாம் and Shashank Singh batting ஆனா இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கு. சாரி, சுப்மன் கில்லு சாய் சுதர்ஷனும் அடிக்கும் போது அது பாக்கறச்சே ஃபிளேர் மாதிரி தெரியலையா சீக்கா? சாய் சுதர்ஷன் இஸ் ப்ராபபிலி தி நம்பர் 1 பேட்டர் ஆஃப் யுவர் ஐபிஎல். சுப்மன் கில் இஸ் ரைட் பிஹைண்ட் ஹிம். அது பாக்கறதுக்கு உங்களுக்கு ஃபிளேர் மாதிரி தெரியல. ஃபிளேர் இல்ல, they are too good, they are too perfect. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இது என்னையா இது புது தியரி? ரொம்ப நல்லா ஆடுறாங்கடா. நீ எனக்கு அது வேணாம்டா. கொஞ்சம் அகாவது ஒகாவா 6 அடிக்கணும். இஷ்டத்துக்கு கவாஸ்கர் அடிச்சே. கவாஸ்கர் டூ குட் பிளேயர். ரொம்ப கரெக்டா இருக்கு பாக்குறது, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல. ஆனா குண்டப்பா விஷனா ஒரு ஃபிளார் இருக்கும். அதுக்கு சொல்ல வரேன் நான். ஆனா குண்டப்பா விஷனா ஃபேன், கவாஸ்கர் ஃபேன். ஐ அம் a fan of Gavaskar also. But Gavaskar perfection ஆடுவார்ல, இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஆடுறாங்க. சுப்மன் கில்லு, சாய் சுதர்ஷன் and சுப்மன் கில் வந்து கவாஸ்கர். அதே ஒரு மும்பை இந்தியன்ஸ் and ஒரு ஆர்சிபினா வந்து ஒரு ஃபிளேர் குண்டப்பா விஸ்வநாத் மாதிரியா? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது வியூவர்ஸ். அவர் வந்து விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். அவர் விராட் கோலி உயிர் அவருக்கு. சோ விராட் கோலி ஒரு பக்கம், அந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் பும்ரா ரொம்ப பிடிக்கும். ஹர்திக் பாண்டியா வந்து தலை மேல தூக்கி வச்சுப்பாரு. சோ அவருக்கு இதுதான், அவருக்கு அந்த 2 ஃபேவரட்ஸ். இந்த பக்கம் விராட் சூரியகுமார் யாதவ், அது அவர் வேற இருக்காரு. எனக்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கிரிக்கெட்டர் ரோஹித் சர்மா. ஆனா கூட நான் என்ன சொல்றேன், குஜராத் தான். ஏன்னா குஜராத் நீங்க பாருங்க நல்லா இருக்க போகுது. குஜராத் அண்ட் பஞ்சாப் தான் இருக்க போகுது. நம்ம ரொம்ப காபி புக்ல வேணாம்ப்பா. நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி ஆடா தேடா வாழணும், அப்படி சுத்தணும், ஒரு எட்ஜ் போடணும், ஒரு மேல போகணும். அதனால அப்பதான் ஜாலியா இருக்கு கிரிக்கெட். சினிமா மாதிரி பாக்கணும்ன்றீங்க, இஷ்டத்துக்கு சுத்துக்கடா அப்பதான் நல்லா இருக்கும்ன்றீங்க. பட் எனிவே ஹேட்ஸ் ஆஃப். இவங்க 2 பேரும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஆடுறாங்க, ரொம்ப நல்லா ஆடுறாங்க. கில்லும் சரி, சோ யூ கான்ட் ரிலேட் டு இட்ல. உங்களால ரிலேட் பண்ண முடியல அதுக்கு. என்னால முடியல, என்னால. Fantastic, Jik. I mean, you know what? Just continue being like this, Dad. You're just too good. Anyway, ஏன்னா சில பாயிண்ட்ஸ்லாம் இல்ல, கிரிக்கெட் பேஸ்லாம் கிடையாது. ஃபுல்லா மனசுதான், ஹார்ட் தான் நம்ம மனுஷன். லைஃப்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். அப்படி சமக்கணும், எஞ்சி போகணும், தலை மேல ஒன்று போகணும், இப்படி போகணும், அப்படி போகணும். இவங்க ரொம்ப கரெக்டா ஆடுறாங்க, ரொம்ப நல்லா ஆடுறாங்க. சோ பேசிக்கலி சீக்கா என்ன சொல்றாங்க, எக்ஸைட்டிங் டீம்ஸ் வின் பண்ணா சூப்பரா இருக்கும். பட் ஐ வில் பேக் மை குஜராத் தமிழன் ஸ்டில். எனிவே கைஸ், நீங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பஞ்சாப் பிடிச்சிருப்பாரு. திடீர்னு வரான் பிரியான் சார் அப்படின்றான், கவாஸ் மேல 6 இப்படின்றான், ஜார்ஜ் இங்கிலீஷ் இப்படின்றான், மிடிங் மேல 6 அப்படின்றான். ஜார்ஜ் இங்கிலீஷ் கொஞ்சம் க்ரௌச் பண்ணி நிறைய ஆடுறான். அவன் ஜார்ஜ் இங்கிலீஷ் ரொம்ப ஹைட் கிடையாது, டால் கிடையாது. அவன் ரிக்கி பாண்டிங்கோட ஹைட் அவரும். அதனால he's able to play the shots. அதனால he's able to play the shots. அவனே சொன்னானே போஸ்ட் மேட்ச்ல, my shot is an advantage for me அப்படினானே. ஆனா நீங்க பாருங்களேன், பிகினிங் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல நீங்க கலாய்ச்சீங்க, நிறைய பேர் கலாய்ச்சாங்க. ஜாஷ் இங்கிலீஷ், மார்க்கோ யான்சன், மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், கிளென் மேக்ஸ்வெல். இல்ல கேளுங்க சீக்கா, இல்ல நான் சொல்றேன். மார்க்கோ யான்சன், ஸ்டாய்னஸ், இங்கிலீஷ், லாக்கி ஃபர்குசன் உங்களோட இன்னொரு ஃபேவரெட். அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் உங்களோட எவர் ஃபேவரெட். ஸ்டாய்னஸ் இவங்கெல்லாம் எடுக்கிறச்சே at the timeல it wasn't like a superstar foreign player, ஒரு பட்லர் மாதிரியோ, ஒரு பூரான் மாதிரியோ, ஒரு கிளாசன் ஒரு ஹெட் மாதிரியோ, இல்லாட்டி அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லாமல்ல, அவங்க டீமே சூப்பர் ஸ்டார் இல்லாம ஒரே ஒரு ஸ்டார் ஷ்ரேயஸ் ஐயர் தி ஸ்டார் வச்சுன்னு they have created superstars this tournament, Chika. 100%. And if they start winning, and if they win the cup now this year, no, they will create superstars. And after the T20 World Cup, they're going to create a lot of issues. We'll have to wait and see. Will Shreyas Iyer make a comeback into the T20 squad? அதுக்கு ஒரு தனி டிபேட்டே வைக்கணும் நம்ம. ஏன்னா இந்த மாதிரி கேப்டன் பண்ணி இந்த மாதிரி நம்பர் 3ல ஆடினார்னா
why can't he play in the middle அப்படின்னு அந்த கேள்வி வர ஆரம்பிக்கும். Anyway guys, before you go, don't forget to check out Act Smart Wi-Fi. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chica. Hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.